ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா ரெசிபி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டினியூவாக பார்க்குறவங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன மாதிரி மணி சேவிங் வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செப்டம்பர் மந்த்துக்கான மணி சேவிங் வீடியோங்க. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த ஒரு 10 டேஸாகவே நான் வீடியோ போடல. குழந்தைங்கள்லாம் லீவில் இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு வேலை செய்கிறது கரெக்டாக இருந்தது. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால வீடியோ சரியாக என்னால் போட முடியல. வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு, சரி இப்போ அந்த அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு என்றதுக்காக இப்போ வீடியோ போட்டுடலான்னு போடுறேன் நான். இது பார்த்திங்கன்னா இன்னேலர் பாக்ஸ் தாங்க. இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 4-5 பாக்ஸ் இருக்குது. இது மணி சேவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸை ஓப்பன் பண்ணாலே மேலே வந்துடும். நான் இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் எழுதி வச்சுருவேன் எது எதுக்கு எந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு. இது எதுக்காக நான் சேவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பக்கத்துலேயே லேடிஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மகளிர் மன்ற குழுவில் ஒரு சின்னதாக ஒரு சீட்டு மாதிரி பிடிச்சிருக்கோங்க. அது எதை மாதிரி சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா குலுக்கல் சீட்டு தான். ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். அது மாதிரி 10 நபர் 15 நபர் எவ்வளோ இருக்காங்களோ அந்த குழுவில் மொத்தமாக 1000 ரூபாய் கட்டுறது. எல்லார் பேரையும் எழுதி போட்டோம்னா யார் குலுக்கிட்டு ஏதாவது குழந்தைங்களை எடுக்க சொல்லுவோம். யார் பேருக்கு வருதோ அந்த அமௌண்ட் 10,000 அப்படியே கொடுத்துருவோம். அதே பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் மந்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு நபர் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தலையை எடுத்துக்குவாங்க. மீதி இருக்கிற 8 மாதமாக அதே மாதிரி 9 மாதமாக யார் யாருக்கு பேர் இருக்கோ அந்த எடுத்துகிட்டு உங்கள் பேரை விட்டுட்டு குலுக்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு விழுதோ அவங்கக்கிட்ட மொத்தமாக அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது வட்டி இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட் நம்மளால் மொத்தமாக சேர்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 10 பேராக பிடிச்சோம்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னா 10,000 ரூபா வருது இல்லைங்களா. ஏதாவது ஒரு 1/4 பவுன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து நம்ம எடுத்துக்கலான்றதுக்காக இந்த மாதிரி சேர்க்குறதுங்க. 1 கிராம் காயின் எடுக்கலாம். இல்லைனா 1/4 பவுனுக்கு அதுக்கு மேற்கொண்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி குழுவில் நடத்திட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2வது மாதம், ஒரு மாதம் கட்டியாச்சு. எங்கள் குழுவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 பேர் இருக்காங்க. அந்த 11 பேரும் 11,000 வரும். 11 பேருக்கு பார்த்திங்கன்னா 11,000. சரி, நான் 2 சீட்டு போட்டிருக்கேன். 2 சீட்டில் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கட்டிட்டு வரணும், 2000 ரூபாய். சரி, நம்மளால் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்க்க முடியாது கண்டிப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம ஏதாவது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வந்தால் தான் சொல்லிட்டு 10, 20 எவ்வளோலாம் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டெல்லாம் நான் சேவ் பண்ணிவிட்டு வரேங்க. பாருங்கள், ஏன்னா ஒரே டைமில் நான் 2000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. மற்ற நிறைய பிரச்சனைகளாக இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு சீட்டுக்கு மகளிர் மன்ற குழுவில் லோன் எடுத்திருக்கேன், அதுக்கு அந்த மாதிரி என் பேங்க்கில் கட்டுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் என்னென்னலாம் இருக்கும் நமக்கு அதுக்கெல்லாம் கட்டணும் இல்லைங்களா. அதுக்காக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு நேம் எழுதி வச்சுருவேன் நான். அதுக்கு எடுத்து வச்சுருவேன் அமௌண்ட்டு. அந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மந்த் எண்டில் கட்டுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 5ஆம் தேதி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதிக்குள்ளே அவங்க கையில் மறுநாள் கொடுத்தோம்னா 8ஆம் தேதிக்குள்ளே அவங்க நம்ம கையில் கொடுப்பாங்க. கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி தான் நான் கொடுக்க போகிறேன். சரி, வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் இதை மாதிரி சேர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை இதை போஸ்ட் பண்ணிடலான்றதுனால நான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் 20 ருபீஸ் இதை மாதிரி தான் இருக்கும். 100 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 500 நோட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா எல்லாமே 500லாம் நம்மளால் சேவ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் சேவ் பண்ணுறதுனால. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2000 நான் எடுக்கணும். அதுக்காக எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடலாம். 200லாம் சேர்த்துருக்கேன். 10 ருபீஸ்லாம் கடைக்கு போயிட்டு வராங்க இல்லைங்களா, மீதி இருக்க சில்லறை. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வந்துட்டு சேஞ்ச் எல்லாம் வைப்பார் இல்லைங்களா, அதெல்லாம் நான் செலவுக்காக வச்சுருவார். நான் செலவு ஓரளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எதில் குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சி இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கட்டுறப்ப கட்டிடலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து சேவ் பண்ணிக்குவேன். இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டால் மேக்ஸிமம் 99% நான் எடுக்க மாட்டேன்.
ஏன்னா இதிலேருந்து எடுத்துகிட்டே இருந்தால் கை எடுக்க தோணும்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து தண்ணி ஏதாச்சும் சில்லற வச்சுக்குவேன், அதிலேருந்து தான் எடுத்துக்குவேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே பேர் எழுதி இதை மாதிரி நான் போட்டு வச்சுட்டாலே கண்டிப்பாக வந்து நான் அந்த காசை வந்து 90% 99% தொடவே மாட்டாங்க. இது கட்டுறதுக்காக தான் எடுப்பேன் நான். ஏதோ ஒரு பர்சன்ட்டு தான் வந்து சரி நம்ம எமர்ஜென்சிக்கு தேவைன்னா எடுத்துக்குவேன் நான். வெளியில் வந்து நான் தனியாக வந்து வேறு ஏதாவது கபோர்டில் பாக்ஸில் வச்சுக்கோ இல்லைங்களா, அதை எடுத்து செலவு பண்ணிக்குவேன். இப்போ வந்து இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ நான் காசு கட்டணும், அதுக்காக வந்து சரி ஒரு வீடியோ போட்டுடலாம், எடுத்துகிட்டு கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் சேவ் பண்ணிங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து அமௌண்ட்டெல்லாம் எண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ நோட் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன நோட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துலாம். அவங்க 500 பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு, 200 பார்த்திங்கன்னா 2 நோட் இருக்குது, 100 பார்த்திங்கன்னா 7 நோட்டு, 20 பார்த்திங்கன்னா 41 நோட்டு இருந்தது, 820 இருந்தது. நான் வந்து இது சேர்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பழைசாக இருந்தது. சரி இது வந்து கசங்கிடம் எடுத்து செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து பழைய நோட்டு செலவு பண்ணிடணும்னு நினச்சா தான் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து பழைசு புதுசு எல்லாமே வந்து கலந்து சேவ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். அன்றைக்கி எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு என்னால் சேர்த்துருக்க முடியாது. 20 rupees தான் பார்த்திங்கன்னா நிறைய நோட்டு வந்து சேவ் பண்ணியிருக்கேன் நான் இந்த மந்தில். அதுக்கப்புறம் வந்து 10 rupees பார்த்திங்கன்னா 17 நோட் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா பழைய மாடல் இப்போ வந்திருக்க மாடல் எல்லாமே வந்து சேவ் பண்ணியிருப்பேன். 10 rupees 17 நோட் இருக்குது. மொத்தம் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து பாலுக்குன்னு சொல்லிட்டு கூட வந்து தனியே சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோவும் போடுறேன் நான். டெய்லி பால் வாங்குறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து எப்படி சேவ் பண்ணால் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம மந்த்து கொடுத்துடலாம். இல்லை டெய்லியும் வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் ஈஸியாக கொடுத்துடலாம். சப்போஸ் வந்து ஒரு சிலரால் வந்து கொடுக்க முடியல, மொத்தமாக கொடுக்கணும், சேலரி வருது அப்படின்னா அதுக்கும் வந்து எப்படி வந்து அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து இது நம்ம வந்து சீட்டு கட்டுறதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இது மாதம் 1000 கட்டிட்டு வந்தோம்னா நம்ம கடைசியாக பார்த்தோம்னா இந்த 10 மந்த்து முடியறதுக்குள்ளே நம்மளுடைய லக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம நேம் வந்துடுச்சுன்னா நமக்கு இன்னமுமே வந்து லக்கு தாங்க. ஏன்னா வந்து 10 மாதம் வரைக்கும் நமக்கு வட்டி இல்லாமல் முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக கிடச்சதுன்னா வட்டி இருக்காது, 10 மந்த்து கட்டுற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் வந்து ஒரே மொத்தமாக வந்து அமௌண்ட்டு கிடச்சிடும். இல்லை நடுமத்திரத்தில் வந்து சென்ட்ரலே நமக்கு வந்து 2வது சீட்டு வந்து ஏஜென்ட் சீட்டு அவங்க எடுத்துருவாங்க. 3, 4, 5 அதுக்குள்ளே ஏதாவது இருந்தாலும் நமக்கு லாபம் தான். ஏன்னா வந்து ஒரு மொத்தமாக வந்து 10 பேரும் கட்டுறதுனால நமக்கு ஒரே டைமில் அமௌண்ட்டு கிடச்சிடுது 10,000. அதனால தான் வந்து இதை மாதிரி வந்து சேவ் பண்ணோம்னா ஏதாவது வந்து ஒரு கடன் அடைக்கலாம், சில்லறையாக இருக்கிட்டே வாங்கிட்டு இருந்தோம்னா ஒரு 10,000 கொடுக்கணுன்னா நம்ம கொடுத்துடலாம். இது மாதம் 1000 கட்டிட்டு வந்துடும், வட்டி இல்லாமல் நமக்கு வந்து குறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 கோல்டு காயின் கூட 1 கிராமில் இல்லை 2 கிராம் கோல்டு காயின் கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து அதில் ஜிஎஸ்டி மட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 7100 120 அப்படிலாம் வந்துடுச்சு. இன்றைக்கி நேற்று கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7120ன்னு சொல்லிக்கிட்டாங்க. அது மாதிரிலாம் வந்து ஏறப்போ நம்ம கொஞ்சம் இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு 2000 3000க்குள்ளே சேர்த்து கோல்டு காயினை கூட 2 கிராம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட கோல்டு காயின்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது அவசர தேவைக்காக தான் வந்து இதை மாதிரி வந்து கட்டுறதே. இந்த கட்டுறதுக்கு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சோம்னா அந்த அமௌண்ட்டை வந்து கட்டிக்கலான்றதுக்காக நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. 500 பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு இருக்குது 500, 200 வந்து 2 நோட்டு இருக்குது 400. அதுக்கப்புறம் வந்து 100 7 நோட்டு இருக்குது 700. 20 பார்த்திங்கன்னா 41 நோட்டு இருக்குது 820. 10 வந்து 17 நோட்டு 170. இது மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்குள்ளே தான் நான் வந்து சேவ் பண்ணது. இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2590 இருக்குது. நான் நினச்சே பார்க்காத அமௌண்ட்டு. இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சீட்டுக்காக நமக்கு 2000 தான் தேவைப்படுது. இந்த 2000 எடுத்துக்கிட்டு நம்ம 590 வந்து திரும்ப அந்த உண்டிக்குள்ளேயே போட்டு வச்சுருப்போம். ஏன்னா இந்த உண்டியிலே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து
இதை மாதிரி சேர்க்க முடியும். இதை விட அதிகமாகவும் சேர்க்கலாம், ஒருவேளை கம்மியாகவும் சேர்க்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சேர்க்க முடியுமோ சுச்சுவேஷன் பொறுத்து தான் வந்து அமௌண்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அதுக்காக வந்து ஒரு மாதம் கிடைக்கும், ஒரு மாதம் இருக்காது. அந்த டைமில் வந்து இந்த இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணி இதுக்குள்ளே வந்து போட்டு கட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் மந்த்து கட்டி முடிச்சிட்டேன். செகண்ட் மந்த் இருந்து ஏஜென்ட் சீட்டு அவங்க எடுத்துக்குவாங்க இந்த அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து 3வது மாதம்லாம் வந்து இருக்கிற வந்து 8 பேரை வந்து குலுக்கி போட்டாங்கன்னா சாரி எங்கள் சீட்டில் பார்த்திங்கன்னா 11 பேர் இருக்கும். இப்போது 11,000 வரும். அதுக்கப்புறம் 3வது சீட்டு வந்து குலுக்குறதுனாங்கன்னா நம்ம நேம் வந்தால் நமக்கு லக்கு, இல்லைனாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த இருக்கிற ஒரு 8 மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும். அது வந்து ஃபஸ்ட்டே கிடச்சதுன்னா நமக்கு வந்து லாபம்தான். லாஸ்ட்டில் வந்து கிடச்சதுனா தான் கொஞ்சம் வந்து நம்மளே முதல்ல இருந்து கட்டிட்டு வர மாதிரி இருக்கும், வட்டி இல்லாமல். ஃபஸ்ட்லேயே கிடச்சிடுச்சுன்னா நமக்கு வந்து வட்டி வந்து மிச்சம். ஏதாவது ஒரு கடனை வந்து அடைச்சிக்கலாம், இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு குழந்தைங்களுக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது கோல்டு காயின் எடுத்து வைக்கலாம். அவங்கவுங்களுடைய விருப்பம் தான், அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு மொத்தமாக வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை மாதிரி சேமிக்கிறது. சிறு துளி தான் பெருவெள்ளம். இதை மாதிரி வந்து சேவ் பண்ணுங்கள். உங்களாலையும் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலரால் சேவ் பண்ண முடியாது இல்லைங்களா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏதாவது வந்து நம்ம 10 ரூபா அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி 10 ரூபாலாம் நான் எடுத்து வச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த மாதத்துக்குள்ளே 2,590 வந்து சேர்க்க முடிஞ்சது. உங்களாலையும் கண்டிப்பாக சேர்க்க முடியும். சேவ் பண்ண முடியாத இருக்கிறீங்களா அவங்களுக்காக சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி வந்து ஏதாவது ஒரு செலவு வந்து சிக்கனப்படுத்தி, அதுக்காக சாப்பாட்டில் சிக்கனப்படுத்த சொல்லலை, ஒரு சில இதில் வந்து நம்ம கம்மி பண்ணி தேவை இல்லாததை வாங்காமல் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வேஸ்ட்டு திங்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி சேவ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வந்து நீங்களும் வந்து ஒரு சீட்டோ இல்லை ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியோ ஏதோ வந்து நீங்கள் வந்து கட்டுங்க. இல்லை ஒரு கடன் அடைக்கிறதுக்கு வந்து இது மாதிரி சேர்த்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் இருக்கிற மீதி அமௌண்ட்டை இதில் வந்து போட்டு வச்சிடுறேன். ஏன்னா வந்து 500 போட்டு வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு 500 போட்டுறேன். சேஞ்செல்லாம் வந்து கொடுத்துடலான் இருக்கேன். மீதி வந்து நான் இன்னும் பார்த்திங்கன்னா 90 ரூபா எடுக்கணும். 500 போட்டால் 90 ரூபா எடுத்துகிட்டு நான் மீதி அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.